ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்க்கான 6 மந்த் கம்ப்ளீட் ஸ்டடி பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட பேட்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உங்களுடைய நேரத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி பாருங்க. சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? எப்படி ஒரு ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டோ, சரிங்களா? இப்போ ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த ஊருக்கு போறதுக்கான பாதை உங்களுக்கு தெரியணும். இல்ல உங்களுக்கு அதுக்கான மேப் இருக்கணும். சரிங்களா? எப்படி இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு ஒரு அடிப்படையா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பேட்ச்க்கான அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதுல நீங்க தரோவா இருக்கணும். சரிங்களாப்பா? அப்பதான் நம்ம எப்படி போறோம், என்ன ரூட்ல போறோம், இந்த 10 நாள் என்ன பண்ண போறோம், அடுத்த 10 நாள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தா மட்டும் தான் உங்களால அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து நீங்க முன்னேறி போக முடியும். ஓகேவா? ஸோ அத மட்டும் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இனிமே ரிப்ளை வர ஸ்டார்ட் ஆயிரும். இன்னிலிருந்து தான் ரிப்ளை வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஃபுல்லா பார்த்துட்டு இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அத நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவாப்பா? ஓகே. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரக்ட்டா நம்ம டாபிக் உள்ள போயிரலாம். ஸோ இருங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா. ஓகே. இது 6 மந்த்துக்கான ஒரு ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ ஏன்னா, இப்ப நம்ம ஜூன்ல இருக்கோம். ஜூன் 20 அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி, நம்ம டிசம்பர் 20 தான் எக்ஸாம் குரூப் 4 ஓகேவாப்பா? ஸோ அதனால நம்மளுக்கு கரெக்ட்டா 6 மந்த் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு டோட்டலா எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 183 டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இந்த 183 டேஸ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, 3 + 120 + 20 + 30 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இத நீங்க கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 183 டேஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? லாஸ்ட்டா இந்த இடத்துல ஒரு 10 வரணும். கொஞ்சம் மிஸ்டேக்ப்பா. சாரி. ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்ப டோட்டலா இத நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 183 டேஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ நான் டீட்டெயில்டா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இத விட ஒரு முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவாப்பா? ஏன்னா லைஃப்பையே நம்ம மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்காக தான் இத நம்ம இந்த பேட்ஜே எதுக்காக ஒரு ₹100க்கு இவ்வளோ எஃபிஷியன்ட்டான ஒரு பேட்ஜ நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. நெறையா விமென்ஸ் இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், ஸோ குடும்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம லைஃப்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். 4 பேர் பேசுற மாரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமாக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஃபினான்ஷியலா நீங்க ஸ்டேபிளா இருக்க மாட்டீங்க. உங்களால அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி, செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அந்த மாரி வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இத மெயினா கொண்டு வந்திருக்கோம். ஸோ ₹100 அப்படிங்கிறது நம்ம ரொம்ப எவ்வளோ தூரம் அந்த அந்த வேல்யூவ நம்ம குடுத்துருக்கோம். ஏன்னா, இப்ப நெறைய பேர் நெனைக்கலாம், சீப்பா இருக்கே ₹100னா சீப்பா இருக்கே. இப்ப அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குமா? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஸோ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஓகேவா? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் என்ன பண்ண போறோம்னா, ஷெட்யூல் அண்ட் குரூப் 4 பேசிக் குடுக்க போறோம்ப்பா. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா, ஷெட்யூல் இப்ப இது ஸ்டடி பிளான். அடுத்த ஷெட்யூல் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத குடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் குரூப் 4க்கான பேசிக். இப்ப குரூப் 4னா நீங்க ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். என்னென்ன போஸ்டிங் இருக்கு? அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? இதுக்குள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு? ஸோ இதுக்கு போனா நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்? ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த வேலையோட டைப் எப்படி இருக்கும்? இந்த வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஸோ மத்தபடி சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் இப்ப பாலிட்டினா நம்ம எப்படி படிக்கணும்? ஹிஸ்ட்ரினா நம்ம எப்படி படிக்கணும்? எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்? எதுக்கு நம்ம லோ இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்? இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில அடுத்த ஒரு 3 டேஸ் நம்ம இன்னைக்கு 20 டேட் 20, 21, 22 இந்த 3 டேஸ் நம்ம இந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ நம்மளோட சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு டெலகிராமும் நம்மளுக்கு பேன்ல இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு தான் அது ஓப்பன் ஆகும். நீட் எக்ஸாம்னால. ஸோ அதனால அதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவாப்பா? அடுத்து 120 டேஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 120 டேஸ நம்ம 12 ஷெட்யூலா பிரிச்சிருக்கோம். ஒரு ஷெட்யூலுக்கு 10 நாள். ஓகேவா? 12 ஷெட்யூல். ஒரு ஷெட்யூலுக்கு 10 நாள். அப்ப 120 நாட்கள். ஓகேவாப்பா? அந்த அந்த 12 ஷெட்யூலுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி. ஓகேவா? படிக்கிறது. கிளாஸஸ் குடுத்துருவோம். உங்களுக்கு வீடியோஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ் சரிங்களா? பிடிஎஃப்னா பிடிஎஃப் வரும். மெட்டீரியல் எது எதுக்கு அவுட் சோர்ஸ் கலந்து வரணுமோ, அந்த அவுட் சோர்ஸ் கலந்து மெட்டீரியல் வந்துரும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துரும்.
ஓகேவா? இது போக டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஒய்க்யூ ஒவ்வொரு டாபிக்கும் இப்ப பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குப்தர்கள்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த பிஒய்க்யூவும் வந்து நம்ம வீடியோஸா வந்து நம்ம சால்வ் பண்ணியே வந்து குடுத்துருவோம். சரிங்களா? இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 12 ஷெட்யூல்ல அடங்கிரும். சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகுறது இந்த 12 ஷெட்யூல்ல முடிஞ்சிரும். ஓகேவா? அடுத்த ஒரு 20 டேஸ் பாருங்க. இன் பிட்வீன் ரிவிஷன். இத பத்தி தெளிவா நான் கீழ சொல்றேன். இப்ப புரியாத மாரி இருக்கும். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இத நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கீழ உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? அவசரப்படாதீங்க. அடுத்து பாருங்க 20 நாள் வந்து இன் பிட்வீன் ரிவிஷன். இது என்னன்னா, இந்த 120 டேஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுக்குள்ளே நம்ம இன் பிட்வீனா ரிவிஷன் வச்சிருப்போம். ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணாம, படிக்கும்போதே நம்ம இடையில இடையில ரிவிஷனும் வந்து பண்ணிக்கிறணும். சரிங்களா? எப்பயுமே வந்து நம்ம அப்பப்ப ரிவிஷன், ரிப்பீட் ரிவிஷன்லயே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு அது எப்பயுமே ஞாபகம் இருக்கும். நம்மளால ஈஸியா எக்ஸாமும் வந்து கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம இன் பிட்வீன்ல இந்த 12 ஷெட்யூலுக்குள்ளேயே ரிவிஷன் இருக்கு. நான் அதையும் கீழ வந்து சொல்றேன். ஓகேவா? அடுத்த 30 டேஸ் என்ன பண்ண போறோம்னா, ஃபுல் ரிவிஷன்ப்பா. ரிவிஷன் மட்டும் தான். அடுத்த 30 நாட்கள். அதுக்கடுத்து கடைசி 10 நாட்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும் தான் எழுதுவீங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஒரு 5 மாடல் டெஸ்ட் இருக்கும். அதுலயும் கடைசி மாடல் டெஸ்ட் நீங்க எப்படி எழுத போறீங்க அப்படிங்கிறத கேட்டா, நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அத வந்து நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்லியிருக்கேன். பாருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது. இப்ப நம்ம ஸ்டடி பிளான்க்குள்ள போகலாம். சரி ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு டேஸையும் நம்ம பிரிச்சு நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அடுத்து ஸ்டடி பிளான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பிளான் என்னப்பா சொன்னோம்? ஷெட்யூல் பிளஸ் பேசிக் சொன்னோமா? இதுல 20ஆம் தேதி உங்களுக்கு ஷெட்யூல் வந்துரும். இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஷெட்யூல் மேக்ஸிமம் வந்துரும். சரிங்களாப்பா? அந்த ஒர்க் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ மினிமம் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷெட்யூலா குடுத்துறேன். அது என்ன ஃபர்ஸ்ட் டார்கெட்ங்கிறத நான் இப்ப அடுத்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வந்துரும். 20ஆம் தேதி இன்னைக்கு வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் 20/6/2026 வந்துரும். இந்த வீடியோவ நீங்க என்னைக்கு பார்த்தாலும் சரி. ஓகேவா? அடுத்து குரூப் 4 பேசிக் வந்து 21ம் 22ம் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4 பேசிக்கான வீடியோஸ் வந்து வரும். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கான பிளான். ஓகேவா? இந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப பிகினர்ஸ் இருப்பீங்க. நெறைய பேர் புதுசா படிக்க வரவங்க இருப்பீங்க. உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது இத பத்தி தெரியாது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இத பத்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது என்ன மெத்தட், இது எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம குருட்டாம்போக்குல இந்தாங்க இத குடுங்க, இத படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட முடியாது இல்லையா? ஸோ அப்படி வந்து இருக்காது. நீங்க சரியா இத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், உங்களால வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகேவாப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட் 3 டேஸோட பிளான் இதுதான். சரிங்களா? அடுத்து 120 டேஸ் பிளஸ் 20 டேஸ் என்னன்னா, அந்த இன் பிட்வீன் ரிவிஷன். சரிங்களா? 120 டேஸ் அப்படிங்கிற ஷெட்யூலு. ஸ்டடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி. அந்த 20 நாட்கள் வந்து அந்த இன் பிட்வீன் ரிவிஷன் நம்ம மேல குடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயம். ஓகேவாப்பா? ஸோ இப்ப பாருங்க, ஸ்டடி பிளஸ் ரிவிஷன்ல இத எப்படி நம்ம கொண்டு போறோம்னா, பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 23/6/2026 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஓகேவா? ஒரு 3 ஷெட்யூல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும். இதான் பேட்டர்ன். சரிங்களா? ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸ்டடி இருக்கும். அந்த டாபிக்கான டெஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஒவ்வொரு டாபிக் இருக்கும். இப்போ ஒவ்வொரு லெசன் ஜிஎஸ்ல இருக்குன்னா, அந்த லெசனுக்கான டெஸ்ட் வீடியோ 30 கொஸ்டின் இருக்கும். அது வந்து லைவ் டெஸ்ட்டா நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டா நடக்கும். ஸ்டடி அதுக்கான மெட்டீரியல் குடுத்துருவோம், வீடியோ குடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வீக்குக்கான ஒரு டெஸ்ட். அதாவது வீக்லி டெஸ்ட்னா எப்படின்னா, இந்த ஷெட்யூல் டெஸ்ட்ட தான் சொல்றோம். இந்த 10 நாள் ஷெட்யூல் முடிஞ்சோனே ஒரு ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து 200 கொஸ்டின் வந்து கேட்போம். சரிங்களா? இப்ப இது மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எத்தன நாள் நடக்கும்? 10 நாள் நடக்கும். அடுத்து இதே மாரி செகண்ட் ஷெட்யூல் 10 நாள் நடக்கும். அடுத்து தேர்ட் ஷெட்யூல் 10 நாள் நடக்கும். ஓகேவா? இந்த ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் கீழ நீங்க என்ன படிக்கணும்? என்னென்ன லெசன் கவர் பண்ணணும்? அப்படிங்கிறத அடுத்து நான் ஷெட்யூல் வீடியோல ஈவினிங் குடுப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட் மட்டும் தான். சரிங்களாப்பா? ஸோ இந்த 30 நாள் இப்படி போகும். சரிங்களா? அடுத்து நான் அந்த ஃபர்ஸ்ட் 30 டேஸ் முடிச்சோனே, அந்த 3 ஷெட்யூல் முடிச்சோனே, அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரிவிஷன். இதுல என்ன பண்ண போறோம்? ஃபுல் ரிவிஷன். ஷெட்யூல் 1, 2, 3 3 ஷெட்யூலையும் சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ இது முடிச்சோனே உங்களுக்கு அந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த 5 நாள் முடிச்சோனே, உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எத்தன நாள் இது உங்களுக்கு நடக்கும்னா 5 நாள். 5 நாள் இந்த ரிவிஷன். 30 நாள் படிப்பீங்க. அத கடைசியா ஒரு 5 நாள் ரிவைஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? என்ன சார் 5 நாள் போதுமா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஓகேவா? திரும்பவும் நம்ம ஒரு ரிவிஷன் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால பயப்படாதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரைய நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். அந்த விஷயம் தான். ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேவா? அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் தான். எல்லாமே ப்ராசஸ் தான். எதுவுமே இங்க மேஜிக் இல்ல. ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகேவாப்பா? இதே மாரி இதே பேட்டர்ன்ல போகும்பா. அடுத்து 4த் ஷெட்யூல், 5த் ஷெட்யூல், 6த் ஷெட்யூல். இதே மாரி ஸ்டடி இருக்கும். மெட்டீரியல் குடுப்போம், வீடியோ குடுத்துருவோம், டாபிக் டெஸ்ட் குடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த 10 டேஸ் ஒவ்வொரு ஷெட்யூலும் 10 டேஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 5 டேஸ். ஒவ்வொரு 30 டேஸ் முடிஞ்சோனே அடுத்து 5 டேஸ். இப்ப இங்க பாருங்க செகண்ட் ரிவிஷன் பாருங்க. ஃபுல் ரிவிஷன். ஷெட்யூல் 4, 5, 6. ஓகேவா? அடுத்து ஷெட்யூல் 7, 8, 9 நடக்கும்.
3rd ரிவிஷன்ல ஷெட்யூல் சாரிப்பா இந்த இடத்துல மாறாம இருக்கு. 7, 8, 9 ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அது 5 டேஸ் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 டேஸ் நடக்கும். ஓகேவா? இதே பேட்டர்ன் தான். அடுத்து 10, 11, 12ஓட முடிஞ்சிரும்ப்பா. 12 ஷெட்யூலோட முடிஞ்சிரும். 4th ரிவிஷனோட உங்களுக்கு முடிஞ்சிரும். அடுத்து ஒரு ஃபுல் ரிவிஷன் குடுப்போம். இது வந்து ஷெட்யூல் 10, 11 அண்ட் 12க்கு. ஓகேவா? இது வந்து ஒரு 5 டேஸ். 4 டேஸ் வந்து நீங்க படிப்பீங்க. 5th டே வந்து உங்களுக்கான அந்த ரிவிஷன் டெஸ்ட். இந்த 200 கொஸ்டின்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? மேலேயுமே அப்படிதான். 10 நாள் அப்படின்னா 9 நாள் நீங்க படிப்பீங்க. அந்த 10th டே அப்படிங்கிறது உங்களுக்கான இந்த 200 கொஸ்டின்கான அந்த ஷெட்யூல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இத வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதுல்லப்பா? ஸோ எல்லாருக்கும் இது புரியுதுன்னா, வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது, ஸோ பேட்ச் வந்து இந்த 10, 11 2026ல இந்த ஸ்டடி ஷெட்யூல் அப்படிங்கிறது முடிஞ்சிரும். ஓகே. எப்ப ஆரம்பிக்குது? நம்மளுக்கு 23/6ல ஆரம்பிக்குது. ஜூன்ல ஆரம்பிக்குது. நம்மளுக்கு 10 நவம்பர் அப்ப இது முடிஞ்சிரும். இது முடிஞ்சோன, அடுத்து 30 டேஸ் ரிவிஷன் பிளான். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? 3 டேஸ் பேசிக் அத பத்தி சொல்லிட்டேன். அடுத்து 120 டேஸ், 20 டேஸ் இன் பிட்வீன் ரிவிஷன் 2யுமே சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 30 டேஸ்க்கான ஃபுல் ரிவிஷன பத்தி இப்ப நான் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ பாருங்க. ஃபுல் ரிவிஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 11 நவம்பர் உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஓகேவா? ஷெட்யூல் 1, 2 ஓகேவாப்பா? இதுக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின் அப்படிங்கிற ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு நம்ம 5 நாட்கள் டைம் குடுக்குறோம். ஓகேவா? ஒரு ஷெட்யூலுக்கு 2 நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி 10 நாள் நம்ம டைம் குடுத்து நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க. ஓகேவா? அத தான் வந்து நம்ம திரும்ப ஒரு 2 நாள்ல வந்து ரிவைஸ் தான் வந்து பண்ண போறோம். சரிங்களாப்பா? அதனால டைமிங் வந்து போதும். ஓகேவா? டைம் பத்துமா அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. தாராளமா போதும். ஓகேவா? இப்ப 5 நாள், 5 நாள் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். இப்ப மேல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இத டோட்டலா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 120 + 20 140 டேஸ் வரும். ஓகே. அதே மாரி இங்க பாருங்க. இங்க ரிவிஷன்ல பாருங்க. ஃபுல் ரிவிஷன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ரிவிஷனும் 5 நாள் தான். 2ண்ட் ரிவிஷன், 3rd ரிவிஷன், 4த், 5த், 6த் ஓகே. ஒவ்வொரு ரிவிஷன்லயும் 2, 2 ஷெட்யூல் வரும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படின்னு 2, 2 ஷெட்யூலா மொத்தம் 12 ஷெட்யூல 2, 2 ஷெட்யூலா 6 வாரத்துக்கு நம்ம பிரிச்சு குடுத்துருக்கோம். 6 அதாவது ஒரு ஷெட்யூல் வந்து 5 நாட்கள். ஓகேவா? ஒரு ஷெட்யூல் வந்து 5 டேஸ் வந்து இருக்கும். இத டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 30 நாட்கள் அப்படிங்கிறது வரும். இந்த ரிவிஷன் என்னைக்கு உங்களுக்கு எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்ப்பா. இந்த ரிவிஷன் உங்களுக்கு என்னைக்கு எண்ட் ஆகும்னா 10, 12 10 டிசம்பர் அப்ப இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ட் ஆகும். சரிங்களா? இது முடிச்ச உடனே ரிவிஷன் முடிச்ச உடனே அடுத்து 10 டேஸ் பிளான். என்னது? ஃபுல் மாடல் டெஸ்ட். கடைசியா ஃபுல் மாடல் டெஸ்ட் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்ப நடக்கும்னா 12, 12, 2026 ஓகே. அடுத்த ஃபுல் மாடல் டெஸ்ட். இது எல்லாமே 200 கொஸ்டின் இருக்கும்பா. அது என்ன சார் ஃபுல் மாடல்னா, அப்படியே குரூப் 4ல என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்க. ஹிஸ்டரியில இத்தன கொஸ்டின், பாலிட்டில இத்தன கொஸ்டின், தமிழ்ல இத்தன கொஸ்டின், மேத்ஸ்ல இத்தன கொஸ்டின் அப்படிங்கிற மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிட்டோவா இருக்கும். சரிங்களா? அதுக்கு பேரு தான் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்படியே 200 கொஸ்டின். இது எல்லாமே 200 கொஸ்டின் தான். இந்த 4 டெஸ்ட்டுக்குமே 5வது ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? 2nd ஃபுல் மாடல் வந்து 14 எழுதுறீங்க. 3rd ஃபுல் மாடல் வந்து 16 எழுதுறீங்க. 4th ஃபுல் மாடல் 18 டிசம்பர் எழுதுறீங்க. 5th ஃபுல் மாடல் நேரா வந்து உங்களோட சென்டருக்கு போறீங்க. அங்க வந்து ஸ்டாஃப் கொஸ்டின் பேப்பர் குடுப்பாங்க. வாங்கி அதே மாரி நம்ம ஃபுல் மாடல் மாரியே நெனச்சு டக்கு 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 டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு 180 கொஸ்டினுக்கு மேல போட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. சரிங்களா? அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? எதையுமே வந்து நம்ம புதுசா நம்ம வந்து பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு புதுசா இருக்கும். நம்ம அந்த ஃப்ளோலயே இருந்துட்டு நம்ம அத பண்ணோம்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிளா பண்ணிருவோம். நம்ம இந்த பிளான் படி போனோம்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும்போது உங்களுக்கு துளி கூட பயம் இருக்காது. ஓகேவா? இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அந்த பிளான்ல தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படியே நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். போய் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு வந்துருவீங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சிம்பிளா போனோமா, டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சோமா 180 கொஸ்டின் போட்டோமா, போஸ்டிங்கோட வந்தோமா முடிஞ்சுச்சு. ஓகேவாப்பா? ரொம்ப சிம்பிள். இதுக்கான டோட்டல் இப்ப பாருங்க. இத பத்தின டீட்டெயில் சொல்றேன். ஸோ, இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து யாரும் போயிறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்கு எண்டுல. ஸோ, இந்த டோட்டல் டேஸ் வந்து பாருங்க 183 டேஸ் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்றோம்ப்பா. ஸோ, இதுல டோட்டல் டெஸ்ட் அப்படிங்கிறது 26 டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். எதுனா, நான் இப்ப சொன்ன அந்த வீக்லி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், அந்த அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன்ல வர டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து வெறும் 200 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 26 டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 5200 கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுல மட்டும். இது போக உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தமிழ்ல ஒவ்வொரு டாபிக் வைஸா டெஸ்ட். மேத்ஸ்ல இப்ப டைம் அண்ட் ஒர்க்னா, டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டும் டெஸ்ட். எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப்க்கு மட்டும் டெஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ப்ராபபிலிட்டி, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ்னா அதுக்கு மட்டும் டெஸ்ட். அந்த மாரி டாபிக் வைஸா டெஸ்ட்.
ஜிஎஸ்க்கும் அதே மாரி இருக்கு. ஜிஎஸ்ல இப்ப இந்திய அரசியலமைப்புனா, அதுல ஒரு டெஸ்ட்டு, மத்திய அரசுக்கு ஒரு டெஸ்ட்டு, மாநில அரசுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஓகே. அத மட்டும் பார்த்தோம்னா, அது ஒரு 5200 கொஸ்டின் கிட்ட வருது. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10,500 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. 10,500 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க கம்பல்சரி பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. ஓகேவா? இது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அதெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேட்ஜா இருக்கும். வெறும் ₹100க்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஒரு பேட்ஜ் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து குடுக்க மாட்டாங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு இதுல நம்ம தமிழ் அப்படிங்கிறது நம்ம எப்படி குடுக்க போறோம் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 7 யூனிட் இருக்கும். ஸோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். கவனிங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல வந்து நான் தெளிவா குடுப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஓப்பன் பண்ணி வருவேன்ப்பா. தமிழுக்கு வந்து தமிழ் இப்படி தான். தமிழ் இப்படி தான் படிக்கணும். மேத்ஸ் இப்படி தான். மேத்ஸ் இப்படி தான் போணும். ஜிஎஸ் வந்து இப்படி தான். ஜிஎஸ் இப்படி தான் போணும். இப்படிங்கிற எல்லாமே நம்ம கிளீனா சொல்லிருவோம். சரிங்களா? தமிழ பொறுத்தவரைக்கும் கலைச்சொற்களுக்கு ஸ்பெஷலா நம்ம வீடியோஸ் குடுத்துருவோம். மெட்டீரியல் குடுத்துருவோம். அதே மாதிரி திருக்குறளுக்கு தனியா நம்ம செப்பரேட்டா வீடியோ நடத்தி குடுத்துருவோம். ஏன்னா திருக்குறள்ல இருந்துலாம் கிட்டத்தட்ட 8, 10 கேள்விகள் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்துகிட்டு இருக்கான். சரிங்களா? அதே மாரி ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும். ஸ்டாட்டிக் ஜிகேனா என்னன்னா, இப்ப ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்ல பாலிட்டியா இருக்கட்டும், ஐஎன்எம்மா இருக்கட்டும், இல்ல யூனிட் 6ஆ இருக்கட்டும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்டா படிக்கணும். ஒரு சில விஷயங்கள் டேட்டா இந்த மாரிலாம் படிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸா ரெடி பண்ணி குடுத்துருவோம். இல்ல தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோவா ரெடி பண்ணி போட்டுருவோம். ஸோ இந்த மாரி அதையும் வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். ஏ டூ இசட் நம்ம வந்து கவர் பண்ணிருவோம். சரிங்களா? ஓஎம்ஆர் முதற்கொண்டு நம்ம எப்படி ஷேட் பண்ணணும்? ஓஎம்ஆர் எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும்? நம்ம எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்? ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே டீட்டெயில்டா வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப உங்களுக்கு நம்ம இந்த பேட்ச்க்கான நேம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் வைக்கல. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது நேம் தோணுதா அப்படின்னா வந்து நீங்க கீழ கமெண்ட்ல வந்து சொல்லலாம். ஸோ எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ, ஸோ அந்த நேம வந்து நம்ம வப்போம். சரிங்களா? ஸோ அந்த பேட்ச்க்கான ஏதாவது ஒரு நேம் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இதுவரைக்கும் கவனிச்சவங்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்டோரி. சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு நம்மள வந்து அப்படியே வந்து நம்மள உரைக்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு ஸ்டோரி. ஸோ என்னன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். சின்ன பையன்னா ஒரு யங் ஏஜ்ல இருக்கான்னு வைங்களேன். ஒரு 15 டூ 20 வயசு அந்த ஏஜ்ல இருக்கான். அந்த பையன் வந்து அவனோட தோட்டத்துல வேல பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தோட்டத்துல வேல பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கல்லு வந்து கிடைக்குது. அந்த கல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மின்னுது. ஓகே. மின்னவும் இது ஏதோ வந்து ஒரு நல்ல கல்லு போல. ஏதாவது ரேட்டுக்கு போகும். நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 100 தேவைப்படுது. ஒரு ஷூ வந்து வாங்கணும். ஒரு ரன்னிங் ஷூ வாங்கணும். அதுக்காக ஒரு ரூ. 100 தேவைப்படுது. நம்ம இந்த கொண்டு போயி பக்கத்துல ஏதாவது வந்து ஒரு கடையில குடுத்து, நம்ம காசு எதுவும் கிடைக்குமான்னு கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த கல்ல எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு, வீட்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போறான். நேரா கடத்தெருக்கு போனா, அங்கே வந்து ஒரு இந்த மாரியான ஜுவல்ஸு, இந்த மாரி இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் குடுக்குறேன். குடுத்தோனே அந்த ஆள் பார்த்தோனே வந்து கண்டுபிடிச்சுடுறாரு. ஆஹா! இது வைரம் மாரி இருக்கே! அப்படின்னு வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஏதோ வந்து ஒரு ரத்தினம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப இவரு என்ன பண்றாரு, இது இந்த பையனுக்கு தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரூ. 100 கேட்கிறான். இல்ல, இல்ல நான் ரூ. 50 தான் தருவேன். அப்படின்னு சொல்லி அந்த பையன ஏமாத்த பார்க்குறாரு. நான் ரூ. 50 தான்ப்பா தருவேன். உனக்கு விருப்பம்னா குடு. இல்லையா, நீ போயிட்டே இரு அப்படிங்கிறாரு. இல்ல, இல்ல எனக்கு ரூ. 100 வேணும் அப்படிங்கிற இவர் வந்து இல்ல, இல்ல ரூ. 50 கூட அது போகாது அப்படின்னு அவன மல்லு கட்டுறாரு. ஆனா அவன விடவும் மாட்றாரு. ஓகே. ஏன்னா அது வைரம். நல்லா தெரியுது. அப்ப டக்குன்னு இத பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு ஒருத்தர் பக்கத்துல அவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அவர் பையிலேருந்து ஒரு ரூ. 200 எடுத்து குடுத்து, "இந்தா தம்பி இந்த கல்ல நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ரூ. 200 குடுத்துட்டு அந்த கல்ல வாங்கிட்டு போயிடுறாரு. ஓகேவா? இப்ப இவனுக்கு சந்தோஷம். கல்லு வந்துருச்சு. இப்ப அந்த கடைக்காரன் இருக்கான் பாருங்க, ரூ. 50 கேட்டவன். அவன் கத்துறான். "டேய் அந்த கல்லு ரூ. 2,00,000 அத போய் ரூ. 200 குடுத்து விடுற" அப்படின்னு. அதுக்கு முட்டாள், முட்டாளு. போய் அந்த கல்ல போய் ரூ. 2,00,000 கல்ல போய் வெறும் ரூ. 200 வாங்கிட்டு குடுத்து விடுறியே! அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரு அந்த பையன பார்த்து திட்டுறாரு. ஓகேவா? அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, "எனக்கு தேவ ரூ. 100 தான். என்னோட டார்கெட் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. எனக்கு தேவ ரூ. 100 அவர் ரூ. 200 குடுத்து வாங்கிட்டு போயிட்டாப்புல. என் டார்கெட் இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. எனக்கு அது வைரக்கல்லுங்கிறதும் தெரியாது. ஆனா, நீ அத வைரக்கல்லுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஒரு புத்திசாலியா இருந்திருந்தா, நான் அப்பவே ரூ. 50 கேட்கும்போதே, நான் ரூ. 100 கேட்கும்போது நீ அத குடுத்து நீ வாங்கியிருக்கணும். நீ வாங்காம, நானா தெரியாம ஏமாந்தேன். நீ தெரிஞ்சும் அத தவற விட்டுட்டு நிக்கிறியே! நீ தான் முட்டாள்" அப்படின்னு வந்து சொல்றான். சரிங்களா? இந்த ஒரு கதைய நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும். நம்மளால ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறது தெரிஞ்சும், நீங்க லைஃப்ல இத வந்து செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். சரிங்களா? நீங்க வந்து நம்மள மாரி வந்து ஒரு ஒரு லாசர் வந்து யாருமே கிடையாது.
சரிங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாம இழக்கிறது வேற. இப்படிலாம் ஒரு எக்ஸாம் இருக்கா? இதெல்லாம் தெரியாமயே போயிருச்சு. என் வாழ்க்கை போயிருச்சுப்பா அப்படிங்கிறது வேற. இப்ப இப்ப நம்மள்ட்ட வயசு இருக்கு. இப்ப உங்கள்ட்ட அனுபவம் இருக்கு. சரிங்களா? உங்களால எதுனாலும் முடியும். சரிங்களா? வேலு நாச்சியார பத்தி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்க வந்து தனியா போயி இன்னொரு ஒரு அ இடத்துல வந்து அடைக்கலம் இருந்து, அங்கிருந்து அவங்களுடைய படைகள வந்து ரெடி பண்றாங்க. படைகள ரெடி பண்ணி, அவங்க திரும்ப சிவகங்கைக்கு வந்து அந்த வெள்ளையர்கள்ட்ட போராடி சிவகங்கைய மீட்கும்போது, அவங்களுக்கு வயசு 50. சரிங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுடைய வயசு என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. 50 வயசுக்கு வாள் ஏந்தி, குதிரை ஏறி, போர் பண்ணி சிவகங்கைய மீட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட வயசு என்ன? உடனே வந்து நம்மளுக்கு வந்து அந்த வலிமை இல்ல. நம்மளுக்கு அது உணவு அப்படி இருந்துச்சு. மூளை அதேதாங்க. உடம்பு வேணா வாகு மாறிருச்சு. உடல் வந்து எடை குறைஞ்சிருச்சு. நம்ம முன்னாடி மாரி ஃபிட்டா இல்ல. அதெல்லாம் வந்து எல்லாம் ஏத்துக்கலாம். ஆனா, அந்த பிரெயின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே தானே இருக்கு. அது எல்லார்னாலயும் முடியும் தானே. அத ஏன் நம்ம வந்து விடணும்? எல்லாரும் ஒரு நாள் அதாவது ஒருத்தவங்கனால ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா, அது உங்களாலயும் முடியும். சரிங்களா? இத முதல்ல மைண்ட்ல கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளால முடியுமா? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அவங்க இப்படி போனாங்க, இவங்க அப்படி போனாங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேல உள்ள பயம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதமான கரெக்ட்டான ஒரு விஷயமுமே கிடையாது. ஓகேவா? இந்த உலகத்துல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இங்க எதுவுமே சரியான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. டேக் அ டெசிஷன் அண்ட் மேக் இட் ரைட். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். முடிவெடுங்க. அத சரியாக்குறதுக்கு உங்களோட முயற்சிய போடுங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அடுத்த இடத்துக்கு போயிருவாங்க சொல்றதுக்கு. ஆனா உங்களுடைய கதைய சொல்றதுக்கு, உங்களுடைய ஒரு வெற்றிய சொல்றதுக்கு, உங்களுடைய வரலாறு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, நீங்க தான் வந்து அந்த இடத்துல நின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? "இன்னைக்கு உன்னால முடியுமா? இதெல்லாம் நீ செய்வியா? இதெல்லாம் உனக்கு வருமா?" அப்படின்னு கேட்கிற வாய் தான், எனக்கு அன்னைக்கே தெரியும். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அதே வாய் என்ன சொல்லும்னா, "இது எனக்கு அன்னைக்கே தெரியும். நீ ஜெயிச்சுருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ நல்லா வந்துருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்." அப்படின்னு மாத்தி பேசும். சரிங்களா? ஸோ, அதனால அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு எடுத்து ஓரமா வச்சுட்டு, உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய கனவு என்ன? நம்மளோட கோல் இதுதான் அப்டின்னா, அத நோக்கி உங்களுடைய பயணத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, உங்களுடைய சப்போர்ட்டா உங்களுக்கு எப்பயுமே உங்களுடைய பேக் போனா டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா நிக்கும். ஸோ, நம்மளோட சேனல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, கீழ உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, இன்னும் வேற எதுவும் உங்களுக்கு டேட்டா வேணும் அப்டின்னா, அத கீழ எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அண்ட் இந்த பேட்ஜ் வந்து பக்காவா வந்து நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? ஸோ, அதனால அதுக்கு ரெடியா இருக்கிறவங்க மட்டும் உள்ள வாங்க. ஓகேவா? ஸோ, எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, இதுதான் சார் என் இலக்கு. நான் முழு மூச்சா நான் இதுக்காக இறங்கி நான் என்னோட வேலைய குடுக்க போறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ, அட்மிஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, நான் கீழ வந்து நான் டீட்டெயில் குடுத்துருக்கேன். ஸோ, ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் குடுத்துருக்கேன். ஸோ, இதுல எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க பேமெண்ட் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டு கீழ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சரிங்களா? கீழ இருக்கு பார்த்தீங்களா? 9445085855 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஸ்கிரீன்ஷாட்ட மட்டும் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது குடுப்பேன். சரிங்களா? ஸோ ஷெட்யூல் ஒர்க் போய்க்கிட்டு இருக்கனால நம்ம இன்னும் ரிப்ளை குடுக்காம தான் இருக்கோம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு ரிப்ளை இன்னைக்கு வந்துரும். ஓகேவாப்பா? யாரும் பயப்பட வேணாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு இப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்க பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனோனே, அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் ஆனோனே, நான் டெலகிராம்க்கான லிங்க்கும் குடுத்துருவேன். சரிங்களா? 2லயுமே நம்மளோட பேட்ஜ் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எவ்வளோ ஒரு ஒரு 4000, 5000 குடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடிய பேட்ஜ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பண்ணி குடுப்போம். சரிங்களா? ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ரொம்ப லிமிட்டடான ஆட்கள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா, உங்களுக்கே தெரியும் ₹100 அப்படிங்கிறம்போது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஆனா, நம்ம ரொம்ப லிமிட்டடா தான் வந்து நம்ம குளோஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதிக ஸ்டூடண்ட்ஸ் எடுத்தும் அவங்க வந்து சரியா வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்க போறோம். ஏன்னா, ஏற்கனவே நம்ம டிவிகே பேட்ச் போட்டுருக்கோம். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்ப்பா. நம்ம டிவிகே பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் டிவிகே பேட்ச் எப்பயும் போல ரன் ஆகும். சரிங்களா? அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப 3 ஷெட்யூல் போய்க்கிட்டு இருக்கு. டெலகிராம் பேன் ஆயிருக்கிறதுனால நம்மளால வீடியோஸ் இதெல்லாம் வந்து குடுக்க முடியாம அப்படியே நிக்கிது. ஓகேவா? டெலகிராம் ஒரு 2 டேஸ்ல ரிலீஸ் ஆயிரும். நான் வந்து உங்களுக்கு என்ன ஏதுங்கிற அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு, ஸ்கிரீன்ஷாட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூப்பா.